ஏக்கத்தை வந்து தொட்டு கூட பார்க்க முடியாது சார். நீங்க மொத்த காங்கிரஸும் ரவுடிசம் ஜாஸ்தி. சாந்த சுரூபிகள் வெள்ளை வெள்ளை போட்டு அவ்வளவு அமைதியா இருப்பாங்க. அமைதியா அவனும் பண்ணாத கலாட்டவே கிடையாது. அப்புறம் அவங்கள அடிக்கிற அளவுக்கு நம்ம நீங்க மாறிட்டீங்க. நீங்க அரசு இயந்திரம் தனி, ஆனா எண்ணிக்கை இருக்க போறது உங்களுக்கு கழகம் தான். கழக தொண்டர்கள் தான் எண்ணிக்கை இருக்க போறாங்க. இப்போ உதாரணம், அதுக்கு பெரிய உதாரணம் வந்து உதயநிதி ஸ்டாலினோட அரெஸ்ட். சார் எதிர்கட்சி தலைவரை வீடு போது தூக்கிட்டு போயிட்டாங்க சார். நாங்க பண்ண ஒரே தப்பு, கைது பண்றவங்கள அன்னைக்கே கைது பண்ணியிருந்தோம்னா. எப்படி சார் இருந்தது உங்களுக்கு அப்பாவை காணவர் தேடும் போது? அவ்வளவுதான், அவனுடைய நேரம் அது சொல்றான். ஆனா அவனுக்கு உண்டு, வாயில நல்லா வருது, அது சொல்ல வேணான்னு நிறுத்திக்கிறேன். அறிவாலயம் திறக்கும் போது தலைவர் பேசினாரு, எல்லாம் வந்து நீங்க கொடுத்த நிதி தான், ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செங்கலும் உங்களை சொல்லும், உங்களை பேசும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அவர் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, என் செங்கல் தான் சொல்லி ஒவ்வொருத்தர வந்து இந்த செங்கல் எடுத்து போயிட போறீங்க. ஒரு போஸ்டர் பேர்ன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்டர் காஞ்சிபுரம் வந்துருச்சு. ஓகே, அந்த போஸ்டர் நான் வந்து எங்க செவுத்துல ஓட்டிட்டேன். அது என்ன பேன் பண்ணாங்க? கூலி உயர்வு கேட்டான் என்னத்தான், குண்டடிப்பட்டு செத்தான் என்னத்தான் சொல்லி ஒரு அம்மா தலைவரி கோலத்தோட ரத்த கரையோட ஒரு சட்டையை வச்சு இப்படி இப்படி காட்டு. அந்த சட்டையை அப்பதான் நான் கொடி தேசிய கொடி ஏத்துற இடத்துல திமுக கொடி ஏத்துனது. ஏத்தியாச்சு. கொடி ஏத்துற இடத்துல திமுக கொடி. திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது ஒரே குடும்பமாக இருந்தது. நான் யார் அப்படின்னு கேட்டா திமுக காரன், இன்னாரோட பையன். ஓகே, இவன் யாரு, இன்னாரோட பையன், திமுக காரன். அவ்வளவுதான் எங்களுக்குள்ள இருந்த அந்த பிணைப்பு பாருங்க, அந்த இணைப்பு. ஒரு குடும்பமா தான் இருந்தீங்க. ஒரே குடும்பமா தான் இருந்தோம். பேராசிரியர் வந்து என்ன கேட்டாரு, நீ என்ன முதலியா இருப்பான்னாரு. நான் அகமுடையாருன்னு. தலைவர் இப்படி குஞ்சு வந்தவர் கண்ணாடி இப்படிதான் வச்சிருந்தாரு. இப்படி எனக்கு காலில் இருந்து தலை வரைக்கும் பார்த்துட்டேன். நான் ஸ்கூட்டர்ல போய் ஒரு வங்கி வேலையா போயின்னு இருக்கேன். தலைவரை பார்த்தோன்னே வண்டியை திருப்பி வேகமா தலைவர் கூட போயிட்டு இருக்கேன். அப்புறம் ஐயோ, ஒரு காலத்துல போலீஸ்ல போனான்னா எகிருவான். மரியாதை இருக்கு. இதே மசாலோட சொல்றேனே, போலீஸ் என்ன மாதிரி, என்னடா பையா, என்னடா இப்ப எந்த ஸ்டேஷன்ல இருக்கிற, இப்படிதான் பேசுவாங்க. நீங்கள் கொண்டு வந்த திட்டம் சிறப்பான திட்டம் இருந்தாலும் தலையில் சுமந்து கொண்டு கூடையில் வியாபாரம் செய்கின்ற தாய்மார்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் என்பதால் இந்த திட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கையெழுத்து போட்டு. எக்ஸலன்ட். அந்த நகரத்தோட முக்கிய பகுதியில அந்த வாகனம் பயணிக்கும் போதெல்லாம் தலைவர் வந்து கண்ணாடி இறக்கி விட்டு தான் போவார். அதான் அங்க முக்கியம். ஓகே, இப்ப இருக்கிற மாதிரி டர்ன்ற மேல ஏறுற கண்ணாடி, கீழே இருக்கிற கண்ணாடி எல்லாம் இல்ல. லைட் ஆஃப் பண்ணி ஆன். நம்ம போஸ்ட் கிழிச்சிட்டானுங்க. போய் கிட்ட பார்த்தா அவனுக்கு போஸ்ட் பக்கத்துல இருந்துச்சு. அதை நான் கிழிச்சிட்டேன். ஓகே, எல்லாத்தையும் கிழிச்சிட்டேன். கிழிச்ச உடனே சண்டை. வேற வழி இல்ல, வண்டியில இருந்தது. என் கழக அன்பு உடன்பிறப்புகளேன்னு சொன்ன உடனே அப்படியே பயங்கி கை தட்டிட்டு அப்படியே மீதி பேச்ச நம்ம முரசொல்ல படிச்சுக்கலாம்னு வந்துடும். கை தட்டிட்டு நாங்க கிளம்பிடுவோம். போதும், அது கேட்டாலே போதும். அந்த வார்த்தை அப்படியே உற்சாக டானிக். அப்படியே பாருங்க. எனக்கு கட்சியில இருக்கதே பெருமையா இருக்குன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ட்ரெண்ட்ல இவங்க எல்லாம் கொத்தடிமைகள்ப்பா அப்படின்றான். சுயமரியாதைக்காரங்க. நீங்க சுயமரியாதை இருக்குதா உங்ககிட்ட? இந்த இயக்க உணர்வு இருக்குங்களா, அதனால எங்களால மாற்ற முடியாது. இது உடம்புல வந்து திராவிட இயக்க ரத்தம். இந்த ரத்தத்தை வந்து எத்தனை விலை கொடுத்தாலும் எங்களை மாற்றவும் முடியாது, எங்களை எதுவுமே பண்ண முடியாது. நாங்க சாகரவர்களும் திமுக. அண்ணாவையில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. நீங்க எல்லாம் ஓஜி யூபிஸ், புரியுதா? ஓஜினா ஒரிஜினல் கேங். எனக்கு உண்மையாவே ஒரு ஓஜி யூபிஸ் கூட பேசுற ஃபீல் வருது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு இந்த தோல்விக்கான காரணம் என்ன, இந்த மாற்றம் நிகழ்ந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக திமுக தொண்டர்களிடையே கருத்து கேட்டுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியும் அப்படி ஒரு நிகழ்ச்சி தான். திமுகவின் தொண்டர்கள் 3 பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ரொம்ப காலமா திமுகவோடு பயணிக்கக்கூடியவர்கள், தீவிரமான தொண்டர்கள். அவங்க கிட்ட தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். பக்கத்துல இருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்க பேரு சார்?
என் பேர் VS ராமகிருஷ்ணன். ஓகே. கழகத்துல வந்து மாநில வர்த்தக அணி துணை செயலாளராக இருக்கேன். ஓ. நான் 84ல இருந்து இளைஞர் அணியை தொட்டு நான் கழகத்துல பணியாற்றுறேன். 87ல தாய் கழகத்துல இணைஞ்சேன். இங்க வந்திருக்கிற முக்கியமான செங்குட்டண்ணன் தான் என்னை வந்து தாய் கழகத்திலே என்னை இணைச்சாரு, சேர்த்து விட்டவர். ஓகே. சேர்த்து விட்டவர். அதை வந்து இன்னும் நினைவா இருக்குது. என்னுடைய கடை அங்க இருந்தது, சிமெண்ட் கடை, 319 காந்தி ரோடு. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் கொடுக்க முதல் அட்ரஸ். ஓகே. உங்களோட அட்ரஸ் அதுதான் கட்சிக்கு அட்ரஸ் அன்று. அதுல இருந்து தொடர்ச்சியா எந்த ஒரு இடைபாடு இல்லாம சில கஷ்டங்கள் இருந்தாலும் அப்ப வந்து ஒரு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது கூட நான் ஒரு போஸ்ட் ஓட்டினேன். தலைவா உன்னை மறக்க மனமில்லை, பிரிவதை தவிர வழி இல்லை. ஓ, இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்து போன ஒரே ஒரு 3 மாசத்திலே வந்துட்டோம். திரும்ப வந்துட்டீங்க. அதுல இருந்து என்னுடைய பயணம் அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பவும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆட்சிக்காக மட்டும் கழகத்துல இல்ல, கட்சி நல்லா இருக்கணும், கட்சிக்காக தான் இருக்கிறோம். 42 வருஷமா கிட்டத்தட்ட கட்சியில இருக்கீங்க. நைஸ் சார். செங்குட்டுவனிலே உங்க பேரு சார் சொன்னாங்க. எந்த வருஷத்துல கட்சியில சேர்ந்தீங்க நீங்க? எங்க தந்தையார் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இயக்கத்துல இருக்காங்க. ஓகே. ஆமா, அவங்க வந்து பச்சைபாஸ் காலேஜ் சென்னையில வந்து ஓல்டு இன்டர்மீடியட் முடிச்சவங்க. ஓகே. ஃபயர் சர்வீஸ்ல சுபாக்சரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஓகே. இயக்கத்திலே இருக்காங்க. அண்ணா பேரறிஞர் அண்ணா வந்து காஞ்சிபுரத்துல ஒரே ஊர்ல 2 இடத்துல பேசுவாங்க. ஓகே. இந்த தெருவில் பேசினா 2 தெரு தள்ளி அந்த தெருவில் போய் பேசுவார். ஓகே. 8 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 9:30 மணிக்கு முடிப்பாரு. அந்த தெருக்கு போய் 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10:30 மணி அளவுல பேசுவார். ஓகே. இங்க என்ன பேசினாரோ அந்த சப்ஜெக்டே இருக்காது அங்க பேசும்போது. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஸ்பீச். அப்ப வந்து சின்ன வயசு இருக்கு. ஓகே. எங்க தந்தையார் வந்து அண்ணா பேசுற அனைத்து கூட்டத்துக்கு என்ன கூட்டிட்டு போவாரு. சரி. அதுல இருந்து இந்த ஏக்கத்துல இருக்கேன். கிட்டத்தட்ட பிறவி திமுக காரர் நீங்க. கண்டிப்பா பிறவி திமுக குடும்பமே. இப்ப என்னவா இருக்கீங்க? கட்சி தான் பொறுப்புல இருக்கீங்களா? வந்து நான் மாநகர அவைத்தலைவரா இருக்கேன். கிளைக்கழக பிரதிநிதியா இருந்தேன், கிளைக்கழக செயலாளரானேன். அதன் பிறகு மாவட்ட பிரதிநிதியா இருந்தேன், அப்புறம் பொதுக்குழு உறுப்பினரா இருந்தேன். இப்போ வந்து மாநகர அவைத்தலைவரா இருக்கேன். சூப்பர். அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தை நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அவர் அண்ணா பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. சார், நீங்க உங்க பேரு சார்? வாழ்க வளமுடன். என் பேரு RK தம்பிதுரை. என்னுடைய தந்தையார் வந்து நினைவில் வாழும் திராவிட நாடு RK மூர்த்தி. ஏன் அந்த அடைமொழி வந்ததுன்னா, எங்க அப்பா R கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவோட திராவிட நாடு அலுவலகம் அதுலயே வந்து பணிபுரிந்தார். திராவிட நாடு அலுவலகத்தில் பணிபுரிந்தவர். நான் வந்து பிறப்பாலே திமுக. ஏன்னா 1953ல பேரறிஞர் அண்ணா தலைமையில எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. அண்ணா தான் உங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சது. சுயமரியாதை திருமணம் 1957 17/5/1953. எங்க அப்பாவோட திருமணம் நடைபெற்ற இடம் சூனாம்பேடு பக்கத்துல இருக்கிற வில்லிவளம் கிராமம். வில்லிவளம் கிராமம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கு. அங்க அப்பெல்லாம் ஜமீன்தார் ஆளுமைக்கு உட்பட்ட இடம். அதெல்லாம் அவங்க காங்கிரஸ்கார் அப்ப இருந்த ஜமீன்தார். அவர் வந்து யாரு இவங்க திராவிட ஏதோ சாமியெல்லாம் திட்டுறவங்க, இவங்க வந்து என்ன இங்க பண்ண போறாங்க அப்படின்ட்டு அண்ணாவோட தலைமையில அண்ணா வந்து அந்த திருமணம் பண்றதுக்கு அந்த காலத்துல வந்து மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்த காலம் அது. அந்த காலத்துல அண்ணா வந்து அவரு அப்பாவோட திருமணத்தை வந்து நடத்தி வச்சாரு. அந்த நடத்தி வச்சு அண்ணா இப்போ இவரு செங்குட்டண்ண சொன்ன மாதிரி அண்ணா பேச ஆரம்பிச்ச உடனே எங்கேயோ இருந்த ஜமீன்தார் சேர் ஒண்ணு எடுத்துன்னு வந்து தொலைவுல போட்டு என்னதான் இந்த அண்ணாதுரை பேசுறான் அப்படின்னு கேட்கணும்ட்டு உட்காந்து வரான். அந்த மாதிரி வந்து அப்பாவோட திருமணம் அப்ப நடைபெற்றது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1953. 1953ல அப்பாவுக்கு திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரமே வந்து இங்க வந்துட்டாங்க. நான் பிறந்ததெல்லாம் வந்து அதனாலதான் பிறப்பால திமுகன்னு சொல்லிக்கிற பெருமை வந்து எனக்கு உண்டு. இப்போ என்ன ஏதாவது பொறுப்புல இருக்கீங்களா? இப்போ வந்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவராக இருக்கிறேன். ஓகே, சூப்பர். நீங்க வழக்கறிஞர் கடந்த ஒரு 34 ஆண்டுகளாக வழக்கறிஞர் பணியில தான் இருந்துட்டு வரேன். சூப்பர். இயக்கம் வந்து இதனாலதான் வந்து எனக்கு எப்படின்னு கேட்டீங்களா, அதான் அது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே தொடர்ந்து பிறப்புல இருந்தே வந்து இன்னைக்கு வரைக்கும். சூப்பர் சார். அதாவது பிறப்பிலேயே திமுகவினர் உங்ககிட்ட பேசுறதுதான் கரெக்டா இருக்கு. இந்த சூழல்ல நம்ம நிறைய விஷயம் பேசலாம். அதுக்கு முன்னாடி சார், நீங்க வந்து கட்சியில இணைந்த சொன்னீங்க இல்லையா, 84 இளைஞர் அணியில கட்சியில சேர்றதுக்கோ, இப்ப இவங்க வந்து அவங்க அப்பா எல்லாம் கட்சியில இருந்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? திமுக பிடிச்சி போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஏன் நம்ம திமுக சேரணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கும்
ஒரு முக்கியமான காரணம் இருக்குல்ல, யாரை பார்த்து பிடிச்சது, ஏன் திமுகல சேரன்னு நினைச்சீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு பேசிக்கா எங்க அப்பா வந்து காங்கிரஸ்கார், காமராஜருடைய ஃபாலோயர். எங்க அண்ணன் வந்து செய்யார் காலேஜில் சேர்மன், காங்கிரஸ்ல நின்று ஜெயிச்சார். ஓகே. டோட்டலாக எங்கள் குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். அதில் நான் ஒண்டி தான் திமுகவுக்கு வந்தேன். எப்படி வந்தேன்னா, எங்கள் அண்ணன் பெரிய அண்ணனுக்கு மேரேஜ் வந்து கொடுத்தவர் வந்து ஜெகதீஷ் மல்லியாருடைய பொண்ணு. அவர் வந்து அண்ணாவுடைய காலத்துலேருந்து கட்சியில் இருக்காரு. கட்சியில் எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. ஆனால் கட்சிக்கு எலெக்ஷனு எல்லாமே அந்த காலத்தில் வந்தாங்கன்னா டெபாசிட்டை அவர் தான் கட்டுவார். அப்படியே இருக்கும்போது அதனுடைய தொடர்பு அவர் வீட்டுக்கெல்லாம், ஏன்னா அவரும் அப்பாவும் தொழில் ரீதியாக கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது அங்கேருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு முன்னாடியே தொழில் 53லேருந்து தொழில், எங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு எல்லா உதவிகளும் செய்தவர் அவருக்கான உதவியும் எங்கள் அப்பா செய்திருக்காரு. அந்த வகையில் வரும்போது அவர் வீட்டில் போகும்போது முரசொலி பேப்பர் பார்ப்பேன் அந்த காலத்தில். அதில் கலைஞருடைய கடிதங்கள், கலைஞருடைய பேச்சுக்கள், அதில் ஈர்க்கப்பட்டு, நான் சரியா சொல்லணும்னா சிஐசி பள்ளியில் நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து என்னை வந்து இணைச்சிக்கிட்டேன். 3ஆம் வகுப்பு படிக்கும்போது அதுலேருந்து தொடர்ச்சியாக நான் படித்து, அப்புறம் 9வது 10வது சென்னை MCTM ஸ்கூலில் போய் படித்தேன். படிக்கிற காலத்தில் ஹாஸ்டலில் இருக்கும்போது அப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் நடக்கும். அதில் எம்ஜிஆர் அவர்களை வந்து தகாத வார்த்தையால் திட்டி ஹாஸ்டல்லேருந்து வெளியேற்றப்பட்டு எங்கள் அக்கா வீட்டில் தான் தங்கி 10th முடித்தேன். சரி, அங்கே போகிறானேன்னு சொல்லிட்டு +1 +2 எடுத்துன்னு வந்து இங்கே சேர்த்தாரு, காஞ்சிபுரம் பச்சைபாசுலேயே நாங்கள் வந்து அப்போது 84 எலெக்ஷன் கழக வேட்பாளர் வந்து பழனி ராஜகுமார். அவர் வந்து எங்களுடைய வழக்கறிஞர். எங்க வீட்டுக்கு நேரு எதிர் வீடு தான் அவர் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறார். அப்போ நம்ம மூங்கந்தொட்டியில எங்களது இருந்தது. மூங்கலை உடைச்சி கொடி கட்டி அவர் கார்ல கட்டினது நான் தான். அப்போ இந்த மாதிரி காருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இரும்பு கம்பிகள்லாம் இல்ல, கம்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது, குச்சியில தான் கட்டினோம். அதை கட்டி அவருக்காக பிரச்சாரம் பண்ண. அப்போ வந்து சைக்கிள் ஊர்வலம் போனாங்க. கிளாஸ் வந்து 5 மணிக்கு 4:45 தான் முடியும். 3:30 மணி 3:45 வெளியே வந்துருவீங்க. இல்ல ஊர்வலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன ஒரு 10 பசங்களை விட்டுன்னு சைக்கிள் எடுத்துக்கின்னு அந்த ஊர்வலத்திலே போய் பிள்ளையார்பாளையம் அதெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு போனேன். அப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு நான் ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி க்ளோஸ் பண்ணி பச்சைபாஸ் காலேஜில் வந்து ராஜேந்திரன் வந்து தினகரன் சில்கோஸ் ராஜேந்திரன் தான் தலைவராக இருந்தார். உமாச்சந்தர் வந்து செக்ரட்டரி. அவங்கெல்லாம் கலந்து ஆலோசித்து ஊர்வலம் போனோம். ஊர்வலம் போய் சங்கரமட எங்களை நிறுத்தி, நாங்கள் இதுக்கு மேலே போனால் அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது, எதுவும் அதெல்லாம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பசங்களாம் இருக்காங்களே எங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. அந்த அளவு திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து ரொம்ப ஈடுபாடா இருந்தேன். ஓகே. கிட்டத்தட்ட 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதே முரசொலி படிக்க ஆரம்பிச்சு வந்த ஈடுபாடு அப்படியே அதிகமாயிட்டே. முரசொலி பார்த்து படிக்க ஆரம்பிச்சதெல்லாம் ஒரு 7-8 வயசுல தான் பார்த்தே இதாயிட்டீங்க. அது கலைஞருடைய இது எங்க மாமா சொல்லி 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 இப்படி வந்தாங்க. அன்னை அஞ்சகம்னு இங்க திருமண மண்டபம் இருக்குது. அதை கட்டி முடிச்சு முதல் கல்யாணம் எங்க அண்ணன் கல்யாணம் தான். CVM அண்ணாமலை வந்து அப்போ அந்த திருமணத்துல கலந்து கொண்டு வாழ்த்தினாரு. எங்க தந்தையாருக்கு CVM அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நெருக்கமானவர். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் தான் முன்னு அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி அவர் முப்பெரும் விழாவில் வந்து அவருக்கு வந்து விருது கொடுக்கும்போது எங்க தந்தையார் தான் இலவசமா பஸ்ஸை கொடுத்து இங்கேருந்து கட்சிக்காரர்களை அமுச்சு வச்சார். யாருன்னா டொனேஷன், ஏன்பா என் பையனே உங்க கட்சியில விட்டேன், அதுக்கப்புறம் என்கிட்ட ஏன்பா டொனேஷன் சொல்லி கொடுத்து, அந்த மாதிரி அவரும் வந்து பிற்காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல ஈடுபாடா ஒட்டுமொத்த குடும்பமே எனக்காக உதவி ஓட்டு போட்டாங்க. குடும்பத்துக்காக மாறுறது போய் உங்களுக்காக இப்ப சொல்றாங்கல்ல, பையன் சொல்றான் அதுக்காக தாவேக்கா ஓட்டு போட்டோன்னு சொல்ற மாதிரி அன்னைக்கு வந்து இவர் சொன்னதுக்காக குடும்பமே காங்கிரஸ் குடும்பம் திமுக மாறி இருக்கு. சூப்பர் சார். இப்ப நீங்க அந்த டொனேஷன் சொன்னதுனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சார். நம்ம கொஞ்சம் இன்டர்வியூ ஆரம்பிக்க முன்னாடி சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணா அறிவாலயத்துக்கு டொனேஷன் கட்டின ஒரு ரெசிப்ட் பார்த்தேன். அது சொல்லுங்களேன், அந்த அனுபவம் எல்லாம். இப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கட்சி வந்து அவ்வளவு பெரிய இதுவா இல்லை. அந்த டொனேஷன் கொடுத்தது யாரு? தலைமையை வந்து பிரிண்ட் பண்ணி எல்லா நகர கழகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அறிவாலயம் கட்டினா முடிஞ்ச அளவுக்கு 2 ரூபா
2 ரூபா கொடுங்க போதும் Okay, okay. இது பண்ணாங்க. ஆ, அப்ப சின்ன விஷயம் தானே, ம். என்னால எல்லாரும் தருவாங்க. 5000 10,000 கொடுக்குற அளவுக்கு நம்ம கட்சியில ஆள் இல்ல. Okay. அந்த நேரத்துல கிடையாது. ம், ம். எல்லாம் ரொம்ப சிம்பிளா ஏழ்மையான எளிய மக்கள். அது எல்லாமே நெசவாளர் பகுதி காஞ்சிபுரம். ஆ, ஆ. அதனால நெசவாளர் எல்லாருமே வசதி ரொம்ப குறைவானவங்க தான். அதனால இந்த ரசீது வந்து பெரிய அளவுக்கு எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ரூபான்னும் போது எல்லாருமே கொடுத்தாங்க. அந்த வசூலை வச்சுதான் அறிவாலயம் கட்டினாங்க. ஓகே. அவரு அப்போ அறிவாலயம் கட்டிட்டு அறிவாலயம் திறங்கும் போது தலைவர் பேசினாரு, ஆ. எல்லாம் வந்து நீங்க கொடுத்த நிதி தான், ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செங்கலும் ஆமா, உங்களை ஆமா. சொல்லும், உங்களை பேசும் அப்படின்னு சொல்லி பேசினார். ம். அவர் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, என் செங்கல் தான் சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து இந்த செங்கல் எடுத்து போயிட போறீங்க அவருடைய நக்கல் அது. அப்படின்னு பேசினார். ஓகே, ஓகே. இந்த மாதிரி இயக்கம் வந்து வளரணும், தலைவர் வந்து என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய தொண்டர்களா இருந்தோம். இருந்தீங்க. நன்கொடை நன்கொடை இது ரூபாய் 1 ரூபாய். 1 ரூபாய். ஓ, ஓகே. 1 2 ரூபாய். டிக்கெட் வாங்குறோம் வாங்கலாம். ஓ, 2 ஒரு டிக்கெட் 1 ரூபாய். நீங்க வந்து 2 டிக்கெட் வாங்கிக்கலாம். அவங்க வசதிக்கேற்ப டிக்கெட் வாங்கிக்கலாம். இது இங்க இருக்க தலைமை கொடுத்த அந்த ரெசிப்ட் தலைமை இல்லையா? போட்ட ரசீதுங்க. ஓகே, ஓகே, ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அப்ப வந்து எனக்கு 20 வயசு, ஓ, 22. ஓகே, ஓகே, இப்ப நான் 75 வயசு ஆகுது எனக்கு. ஓகே. அப்ப அண்ணா அறிவாலயத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இருக்கு. எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அப்போ வந்து தலைமையில வந்து போஸ்டர் போடுற அளவு எல்லாம் கிடையாது. ஓகே. அப்ப ரொம்ப ஏதோ ஒரு லித்தோ இருந்தது சென்னையில. அந்த லித்தோல போடுவாங்க. ஒரு வார்டுக்கு 2 போஸ்டர் தான் தருவாங்க. அந்த 2 போஸ்டர் நாங்க ஒட்டுவோம். ஆ, அந்த மாதிரி போஸ்டர் வரும்போது ஒரு போஸ்டர் பேன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்டர் காஞ்சிபுரம் வந்துருச்சு. ஓகே. ஆ, அந்த போஸ்டர் நான் வந்து எங்க செவுத்துல ஒட்டிட்டேன். ஆ. அது என்ன பேன் பண்ணாங்க? கூலி உயர்வு கேட்டான் என்னத்தான், குண்டடிப்பட்டு செத்தான் என்னத்தான் சொல்லி ஒரு அம்மா தலைவரி கோலத்தோட ரத்த கரையோட ஒரு சட்டையை வச்சு இப்படி இப்படி காட்டு. அந்த போஸ்டர் வந்து பயங்கரமான பிரச்சனை. அதுல கூலி உயர் வேலை கேட்டு இறந்து போன ஒருத்தரோட இறந்து போன கூலி உயர்வு போராட்டம். ஓகே, கூலி உயர்வு போராட்டம். ஓகே. ஆ, அந்த போஸ்டர் ஒன்று போட்ட உடனே அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க, ஆ, ஆ. ஒட்டக்கூடாதுன்னு. அது இப்ப அது மீறி காஞ்சிபுரத்துக்கு வந்துடுச்சு. காஞ்சிபுரம் வந்து எங்க வார்டுல எங்களுக்கு ஒரு போஸ்டர் கொடுத்தாங்க. ஆ, ஆ, ஆ. அந்த போஸ்டரை எங்க செவுத்துல ஒட்டிட்டேன். இது திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி. ஆ, ஆமாங்க. ஆ. இது காங்கிரஸ் குறியிலே. புரியுது, புரியுது. ஆ, காங்கிரஸ் குறியில. ஆ, ஆ. அப்போ என்ன பண்ணாங்க, மொத்த காங்கிரஸும் ரவுடிசம் ஜாஸ்தி. சாந்த சுரூபிகள் வெள்ளை வெள்ளை போட்டு அவ்வளவு அமைதியா இருப்பாங்க. அமைதியா அவனும் பண்ணாத கலாட்டவே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தான் ஓ, நம்ம இன்னைக்கு மாறிட்டோம். ஆ, அதுக்கப்புறம் அவங்கள அடிக்கிற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். நீங்க மாறிட்டீங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம மாறிட்டீங்க. அந்த போஸ்டர் வந்து ஒட்டினது வந்து கிழிச்சிடுங்கன்னாங்க. நான் கிழிக்க மாட்டோம். ஆ, உன்னால முடிஞ்சா அந்த போஸ்டர் கிழிச்சிரு. சூப்பர். ஆ, 100 பேர் வந்துட்டாங்க. ஆ, ஒரே பிரச்சனை. ஆ. கடைசியில ஒன்னும் பண்ணல, அவங்களே போயிட்டானுங்க, வேற வழி கிடையாதுன்னு போயிட்டாங்க. இப்ப நீங்க வந்து காங்கிரஸ் சொல்லும் போது ரவுடிசனம் தனம் பண்ணுவேன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா பொதுவா இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திமுக தான் ரவுடி கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல மாணவர்களை அடிச்சவங்க காங்கிரஸ்காரங்க தான். சைக்கிள் செயினால் அடிச்சாங்க எங்க வார்டுலாம். ஓ, இங்கே. ஆமா. அவங்க தான் பண்ணாங்க. ம். நம்ம அப்போ எல்லாம் சின்ன பசங்க, கரெக்ட், இளைஞர்கள். மாணவர் பருவம். அப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு திருப்பி அடிக்கிற அளவுக்கு தெம்பு இல்ல. தெம்பு இல்ல. அதுக்கப்புறம் நம்ம மாறிட்டோம். தெம்பு வரும்போது நம்ம மாறிட்டோம், வேற வழி இல்ல. அவங்க அடங்கிட்டாங்க. சரி. அதுக்கு பிறகுதான் சாந்த சுரபிகளா மாறி இருக்காங்க ஆமா, அவங்க. ஆமா. ஏன்னா அப்புறம் கடைசியில அவங்க ஊருக்கு 2 பேர் தான் இருந்தானுங்க. கொடி கட்டுறது கூட ஆள் கிடையாது. சரி. அந்த மாதிரி நிலைமையில நம்ம தான் கூட்டு போய் அவங்கள ஊரா காமிச்சு சரி, சரி, சரி. நீங்க அவங்களா அது சின்னம் மாத்திக்கினாங்க. குளுக்கோஸ் ஏத்தணும். அதுக்கப்புறம் கை சின்னம். நமக்கு ஒரே சின்னம். ஒரே சின்னம் நம்ம தான். ஒரே சூரியன் தான். சூப்பர், சூப்பர். சைக்கிள் சின்னம். இது மாதிரி நிறைய சின்னம் மாறி போனவங்க. சரி, இப்ப இது மாதிரி உங்களுக்கு நீண்ட கால அனுபவம் இருக்குல்ல, பிறவி பான் டிஎம்கேன்னு சொல்லிட்டீங்க. 76 77 நான் வந்து கல்லூரி ம். பச்சையப்பன் நாடவர் கல்லூரி காஞ்சிபுரத்துலாம் படிச்சேன். ஓகே. அப்போ வந்து மாணவர் திமுகல அப்போ அந்த அமைப்பு தொடங்கி அப்போ வந்து ஏறக்குறைய இப்போ செங்கடனை சொன்ன மாதிரி காங்கிரஸ் காலத்துல இருந்து, ஏன்னா அவங்க தான் ரொம்ப நாளா கோல் வச்சிருந்தோம். ஆமா. அந்த காஞ்சிபுரம் அந்த பேரவை தேர்தலாம் தெரியும் இல்லைங்களா? பேரவை தேர்தலாம் பார்த்தா மாணவர் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். ஓகே. அந்த மாதிரி ஒரு அந்த ட்ரெண்டை வந்து மாத்ததுல வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய பங்கு உண்டு. எங்களுக்கு முன்னாடி இருந்ததுல வந்து இப்போ தம்பி ராமகிருஷ்ணன் சொன்னார் இல்லைங்களா, சிவிஎம் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அவருடைய மகன் சேகரன் சொல்லிட்டு அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு வச்சது அவர் தான். மாணவர் திமுக வந்து காஞ்சிபுரம் பச்சையப்பன் நாடவர் கல்லூரியில் ஆரம்பிச்சு வச்சவர் அவர் தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் எங்க பீரியட்ல தான் வந்து நாங்க திருப்பி மாணவர் திமுக வந்து ஒரு புத்துயிர் ஊட்டி
எங்க பீரியட்ல 8 பதவிக்கு அப்போ வந்து தேர்தல் நடக்கும். ம் அதுல 4 பதவி ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து தம்பி சொன்னார் இல்லையா, ராஜேந்திரன் காலம் வரைக்கும் VS ராஜேந்திரன் ஒரு பேர் சொன்னார் இல்லைங்களா, அந்த பாரம்பரியம் தொடர்ந்து வந்து கட்சியா இவங்க அண்ணன் பையன் ஒருத்தன் ஸ்ரீபால் ஒருத்தன் அவன் திமுகல நின்று ஜெயிக்கிற வரைக்கும் அந்த செயின் அறுபடவே இல்லை. ஓகே. திமுக மாணவர் திமுக வந்து 1977-78 இருந்து ஏறக்குறைய 94 வரைக்கும் மாணவர் திமுக தான் இங்க கோல் வச்சுது. எங்களுக்கு இருக்கிற பெரிய எங்களுக்கு எல்லாம்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர் திமுகங்கிற அமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்போ மிசா கணேசன் இருந்தாரு, இவர் இப்போ இன்றைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு பாராட்டு விழாலாம் வந்து அவங்க தலைமையில தான் இங்க வந்து காஞ்சிபுரத்துல வந்து பச்சையப்பன் கல்லூரியில தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுக்கு எல்லாம் வந்து நான்லாம் கூட அதுல வந்து ஒரு பதவியில் மக்கள் இயல்மன்ற செயலாளராக இருந்தேன். அவரு துரைமுருகன் அவரு அவரு எல்லாம் வந்து மிசா கணேசன் அவங்க எல்லாம் வந்து அந்த பொதுக்கூட்ட நிகழ்வுலாம் நடத்தினாங்க. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைய வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பெருந்தலைவர்கள் சொல்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்த KTS மணி, அதுக்கப்புறம் CVM அண்ணாமலை, KM ராஜகோபால், CV ராஜகோபால் போன்ற, அதாவது அண்ணாவோட நெருக்கமான பழகினவங்க இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் எங்களோட ரொம்ப, அதாவது வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு தலைமுறை இடையில, எங்க தந்தையோட வயது அவங்க எல்லாம். ஆனா எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க அது மாதிரி இல்ல, கட்சிக்காரனை வந்து குடும்பத்து உறுப்பினரா நினைச்சாங்க. அந்த காலத்துல இருந்த கட்சிக்காரர்கள் மிக முக்கியமா, இப்ப இவங்க அப்பா இருக்காரு இல்லைங்களா, இவங்க அப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருக்க எப்படி அவங்களுடைய மகனை வந்து அந்த கட்சியில வந்து எப்படி ஒரு அந்த உணர்வு ஊட்டி இருந்தாங்களோ அது மாதிரி ஒரு குடும்பமா இருந்த அமைப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் மாறிலாம் போயிட்டே தவிர, அப்பெல்லாம் வந்து அப்பா அப்பான்னு தான் கூடுவோம். அதாவது உறவு முறையில எப்படி உடன்பிறப்பு அண்ணன் அப்படிலாம் சொல்றோமோ அது மாதிரி மாமா மச்சா அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது ஒரே குடும்பமாக இருந்தது. அப்போ அந்த குடும்பத்துல ஜாதி எல்லாம் கிடையாதுங்க. என்னுடைய தலைமுறை எனக்கு தெரிஞ்சு ஜாதி எல்லாம் அப்ப அவ்வளவா வந்து கோல் வச்சல. இங்க மாதிரி ஜாதி அது இருக்கும்னா மாதிரி கூட எங்களால எல்லாம் உணரவே முடியாத காலகட்டம். நான் யார் அப்படின்னு கேட்டா திமுக இன்னாரோட பையன், இவன் யாரு இன்னாரோட பையன் திமுக காரன், அவ்வளவுதான் எங்களுக்குள்ள இருந்த அந்த பிணைப்பு பாருங்க. அந்த இணைப்பு ஒரு குடும்பமா தான் இருந்தீங்க, ஒரே குடும்பமா தான் இருந்தோம். அது மாதிரி ஒரு எழுச்சி மிக்கதா இருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனா எல்லாம் சொந்தம். எப்படி தலைவர் வந்து உடன்பிறப்புனாரோ உடன்பிறப்பு தான் நாங்க எல்லாருமே உடன்பிறப்பா தான் இருந்தோம். இவங்க இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னோம்னா, காஞ்சிபுரத்துல இவங்க நயினார் குடும்பத்துல போனா எப்போ சோறு கிடைக்கும். அது மாதிரி இவங்களுடைய ட்ரெடிஷனே பாத்தீங்கன்னா உணவு அளிக்கும் குடும்பம் இந்த குடும்பம். காஞ்சிபுரத்துல இன்றைய தேதி வரைக்கும் கூட தலைவர் உயிரோட இருந்த வரைக்கும் கூட இவங்க வீட்டுல இருந்து சில உணவுப் பொருட்கள் விரும்பி நயினார் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வான்ற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபேமிலியா இருந்தீங்க. சூப்பர் சார். அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஏதோ தொலைவுல இருக்க மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கு. அந்த பாண்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. இவங்க பிரீடு வரலாம் நல்ல சிறப்பான பேச்சாளர்கள். நம்ம கழக பேச்சாளர் கூட்டம் வந்து கூட்டம்லாம் நடத்திருந்தாங்க. நிறைய துரைமுருகன், விடுதலை விரும்பி, இந்த மாதிரி அவங்கலாம் வந்து காலேஜ்ல கல்லூரியில வந்து நடக்கும். ரொம்ப நல்லா சிறப்பா இருந்துச்சு. அதோட இவங்க பிரீடோட அதெல்லாம் போயிடுச்சு. அந்த அதாவது எப்படின்னு கேட்டீங்களா, அந்த கல்லூரில இருந்து வெளியே வரும்போதே திமுகவா உருவெடுக்கிற அளவுக்கு அந்த நம்ம பேச்சாளர்களை பேசி அவங்கள வந்து ஒரு திமுகங்களே மாத்திடுவாங்க. மாணவர்கள் வெளியே வரும்போது, காலேஜ் முடிச்சு வரும்போது தீவிர திமுக காரணம் வெளியே வருவோம். அப்படி வளர்க்கப்பட்ட கட்சி. ஆனா இப்போ அந்த தொய்வு இருக்கு. சோ இப்போ அந்த ஒரு தொய்வு வந்திருக்கு. நம்ம அதை பத்தி பேசலாம் சார். இந்த எமோஷனல் பாண்டிங் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஒரு குடும்பமா இருந்தோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க நேரடியா கட்சியில இணைந்து செயல்படுறதுனால உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லையா? கலைஞர் அவர்களோட ஒரு கனெக்ட் இருக்கும், ஸ்டாலினோட ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அது சொல்லணும்னா, எங்க மாமா 1989 ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் வந்து குரூப் ஹவுஸ் எல்லா இடத்துலயும் கட்டினாரு, கொண்டு வந்தாரு. அப்போ வந்து ஒரு வண்டியே வீடு மாதிரி செட் பண்ணி அந்த வண்டியில தான் வந்தார் கலைஞர். அந்த வண்டியில வந்து சர்க்கியூட் ஹவுஸ்ல இருக்கும்போது எட்டும் போய் மதுராந்தார் தான் அப்ப மாவட்ட செயலாளர், அவர் எட்டும்போது ஜெயிஸ் மாமா கூட நான் போய் தலைவரை பார்த்தேன். முதல் நேருக்கு நேரா தலைவரை பார்க்கறது அதுதான் பக்கத்துல. அதை பார்த்துட்டு சந்தோஷம், அவருக்கு எல்லாமே வாங்கி பழம் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிக்கினேன். அங்கிருந்து வந்தோம். அதை தொடர்ச்சியா 91 அந்த காலகட்டம்லாம் வந்து கோபால்சாமி கட்சி விட்டு வெளியே போனார். வைகோ
அவர் பேர் கோபால் சாமி அது தெரியும், தான் சார். கோபால் அப்புறம் தான் சார் வைக்க இப்ப சைக்கோ ஆயிட்டாரு. கோபால் சாமி தான் அவர் பேர். அவர் பேர் தான் கோபால் சாமி. அப்ப வந்து மாவட்ட செயலர் மதுராந்தார் போனதால அவர் கூட நாங்க சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல இருந்தோம். போனோம். இருந்தாலும் மனசளவு கச்சபேஸ்வரர் கோயில்ல அவர் பேசி முடிச்சாரு. பேசி முடிச்சு 30வது நாள் அதே இடத்துல கலைஞர் கூட்டம் எங்க வீட்டு அருகில தான். அது கலைஞர் வந்துட்டாருன்னா அழுத போய் பார்க்க முடியலன்னு. அதே மாதிரி அவர் செய்யாறு போட்டு திரும்பி வர்றாரு. நான் ஸ்கூட்டர்ல போய் ஒரு வங்கி வேலையா போயின்னு இருக்கேன். தலைவரை பார்த்தோன்னே வண்டியை திருப்பி வேகமா தலைவர் கூட போயிட்டு இருக்கேன். அப்புறம் ஐயோ தலைவர் விட்ட வட்டமே இந்த அந்த பாசம்ன்றது வந்து அங்கதான் இருந்தது. அதாவது இப்போ வேணா சொல்லலாம், ஆனா கடைசி வரைக்கும் உதயசூரியன் தவிர உதயசூரியன் திமுக அறிவித்த கூட்டணி கட்சிக்கு வேட்பாளரை தவிர இது வரைக்கும் நான் மாத்தியே ஓட்டு போட்டதே கிடையாது. மாட்டு கட்சியில இருந்தாலும் மதுராந்தாரு பாராளுமன்ற தேர்தலில் நிக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடல. ஏன்னா அது சின்ன வயசுல இருந்தே ஊறிடுறதால பேருக்கு போனமே தவிர ஓட்டு உதயசூரியனுக்கு தான். உதயசூரியனுக்கு தான் போட்டோம். மீண்டும் வந்து நாங்களாம் வந்துட்டோம். 98ல முறைப்படி மதுராந்தார் வந்து திருப்பி இயக்கத்துல வந்து சேர்க்கிறாரு. அப்படி சேர்க்கும் போது இப்போ இருக்க தலைவர் வந்து அவர் வீட்டுல வந்து பாக்குறாரு. அப்ப பார்க்கும்போது கேட்கிறாரு, தலைவர் உங்களை கேட்க சொன்னாரு மாவட்ட செயலர், நோ டிமாண்ட் நோ கிளைம்னாரு மதுராந்தார். அப்ப எல்லாரையும் அறிவு பண்ணும்போது என்னையும் அறிவு பத்தினார் தளபதி கிட்ட பண்ணி கட்சியில முறைப்படி போய் சேர்ந்தோம். அதுல இருந்து தொண்டு தொட்டு அப்படியே வரோம். 2005 இடைத்தேர்தலில் அப்ப இருந்த திருநாக்கரசுன்றவர் வந்து இறந்துடுறாரு. ஏடிஎம்கேல இடைத்தேர்தல் வருது. அப்ப இடைத்தேர்தல் வரும்போது எல்லாரும் போடுறோம், நம்மளும் சும்மா ஒரு போடுவோம்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிதுரை அண்ணனும் அப்போ கேட்பாளர் இதுல வந்து நாங்க 2 பேரும் தான் அந்த இதுல. மற்றவங்களாம் ரொம்ப சீரியஸா இருந்தாங்க கேட்பாளருங்களாம். நாங்க 2 நம்ம பாட்டு தாமச்சு முதல் அனுபவம் அப்படியே தமாஷா பேசியிருந்தோம். ஓகே, சீட்டு கேட்க 2 பேரும் இடைத்தேர்தலுக்கு இடைத்தேர்தல் தமாஷா கேட்டிருந்தோம். ஒரு கட்டம் வரும்போது இவரு உள்ள போயிட்டு வந்துட்டாரு. அடுத்தது நானு இந்த உள்ள நின்றோன்னே மற்றவங்க எல்லாம் என்ன விஜயாச்சின்னு இருந்தாங்க. பேராசிரியர் வந்து என்ன கேட்டாரு, நீ என்ன முதலியா இருப்பான்னாரு. நான் அகமுடையாருன்னு. தலைவர் இப்படி குஞ்சு வந்தவர் கண்ணாடி இப்படிதான் வச்சிருந்தாரு. இப்படி எனக்கு கால்ல இருந்து தலை வரைக்கும் பார்த்துட்டு, ஓ நீ அகம்புச்ச மொழியாரான்னு. அப்ப உடனே சமாளிக்கிற விதமா பேராசிரியர், எப்ப பிள்ளையார் போல எல்லாம் உனக்கு சரியா வருமா அப்படின்னு நான் கேட்டாரு. வரும்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சிச்சப்பு டாக்டர் கிட்ட வரும்போது நான் குழந்தையிலேருந்து தெரியும். ஓ சிச்சப்பு டாக்டர்லாம் உங்களுக்கு நல்லா பழக்கம். காஞ்சிபுரத்துல இருந்தாரு. ஓ சரி. ரொம்ப எக்ஸ்பர்ட். தமிழ்நாடு முழுவதுல தெரிஞ்ச அறியப்பட்ட பெயர். ஓ ஓகே. பழக்கங்காரனா ஓ சிச்சப்பு டாக்டர் எல்லாம் நல்லா தெரியுமா? இல்லைங்க எங்க அப்பாவே உங்களுக்கு தெரியுங்க அண்ணா பேராசிரியர்கிட்ட. யாரு என்னான்னு கேட்டதுக்குள்ள தலைவர் என்ன ஹிஸ்டரியே எடுத்து வச்சிட்டாரு அவர்கிட்ட. நான் யாரு என்ன எல்லாம் கலைஞர் சொல்றாரு. கலைஞர் இவங்க இன்னாருன்னு இதெல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் உண்மைதான். கலைஞர் அவர்களுக்கு இந்த தொண்டர்களை பத்தி எல்லாமே தெரியும். அவர் தொண்டரோட பேர்ல இருந்து ஆரம்பிச்சவங்க ஃபேமிலி, அது உண்மைதான் இல்லையா? ஆமா. அதாவது எனக்கு பரிச்சயமே கிடையாது. இருந்தாலும் என்னை பத்தி முழுமையா, அதாவது இதுல யார் யார் கேண்டிடேட் கேட்கறாங்களோ அந்த கேண்டிடேட் ஹிஸ்டரியை வாங்கி வைப்பாங்க. இப்போ இருக்க கட்சி அந்த மாதிரி செய்தான்றது தெரியல. அந்த மாதிரி எல்லாம் செய்திருந்தா நல்லபடியான கேண்டிடேட் எல்லாம் கிடைச்சிருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். விருப்பமனு வரும்போது இவங்க யாரு என்ன, இவங்க பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி, கட்சியோட இவங்களோட தொடர்பு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது. தம்பிதுரை அவங்க அப்பா வந்து கேடிஎஸ் மினி கூட வந்தாரு. அப்போ வந்து நாங்க சிமெண்ட் மரத்தொட்டி எல்லாம் வியாபாரம் பண்ணும்போது பிளாட் எல்லாம் போடும்போது அவ்வளவு நெருக்கமா வந்து பேசுவாங்க. இப்ப அண்ணன் சொல்லும் போது முதல் பாதாள சாக்கடை கொடுத்தால அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை எத்தனை வரும்போது கேடிஎஸ் கூட எங்க அப்பா மூலியமா திருச்சியிலிருந்து முகமது கனின்ற ஒரு அவர் தான் டிசைனரே பண்ணது காஞ்சிபுரத்துல. அவரை இட்டுன்னு வந்து பாவாஜி மடம்னு இருக்குது எங்க வீட்டு பக்கத்துல, அங்க ஒரு ரூமை கொடுத்து எங்க வீட்டுல இருந்து சாப்பாடை கொடுத்து காஞ்சிபுரத்துக்கு ஃபுல்லா லைன் போட்டு அப்ப அதுக்குன்னு எங்க ஒரு கடையை ஆரம்பிச்சோம். சானிட்டரி வேர்ஸ் காஞ்சிபுரத்துல முதல் ஆரம்பிச்சு தான் டால்மியா பைப்புடைய டீலர்ஷிப் எடுத்து கொடுத்தாங்க. டால்மியா பைப்பு அப்போ போட்டது டயா வந்து 4 இன்ச்சு
அந்த 4 இன்ச்சு டயா இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது. இப்ப வந்து 6 இன்ச்சு போடுறாங்க, 8 இன்ச்சு போடுறாங்க, ரிவர்ஸ் ஆகுது தண்ணி. புரியுது. அன்னைக்கு அவ்வளவு குவாலிட்டியா இருந்துச்சு. அடுத்த 40 ஆண்டு காலத்துக்கான பாப்புலேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் கால்குலேட் பண்ணி கேடிஎஸ் வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தினார். அது ஓவரால இந்தியாவிலே முதல் முறையா காஞ்சிபுரம் நகர பாதாள சாக்கடை. தலைவரா இருந்தார் KTS மணி. ஆமா 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 பாதாள சாக்கடை முதல் முறை இந்தியாவிலே காஞ்சிபுரத்தை தான் அமல் கொண்டு வர்றாங்க இல்லையா? சூப்பர். அப்புறம் அந்த எலெக்ஷனுக்கு உள்ள விருப்பமனு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? அதை கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் கேண்டிடேட் நீ போயிட்டு அடுத்த ஃபார்மாலிட்டி ஆடிட்டர்லாம் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு சில மாறுதலுக்காக வீரபாண்டியார் வந்து அங்க தேர்தல் பொறுப்பாளரா திருவள்ளூர் மாவட்டம் போறாரு. இங்க வந்து தளபதியாரே வராரு. முக ஸ்டாலின். அப்படி வரும்போது வீரபாண்டியார் வந்து அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க அங்க போட்டா எனக்கு வேலை செய்யறதுக்கு ஈஸி சொல்லி அங்க கேண்டிடேட் மொழியார் கேண்டிடேட் போட்டு இங்க நாய்க்கர் கேண்டிடேட் போட்டதால அந்த வாய்ப்பு எனக்கு மிஸ் ஆச்சு. ஆனா அந்த மிஸ் ஆனாலும் தலைவர் வந்து இப்ப இருக்க தலைவர் வந்து அப்ப தேர்தல் பொறுப்பாளர்னால அவரு கூட ஃபுல்லா பயணம் பண்ணதால பார்த்தவொடனே என்ன ஞாபகம் வச்சுக்கிற அளவு இன்னைக்கு வரைக்கும் அவர் மனசுல இருக்குது. இல்ல சார், உள்ள போறீங்க, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தான் சீட்டுன்னு சொல்லி இருக்கும்போது அந்த நேரம் சீட்டு தர மாத்தி கொடுத்துட்டா ஒரு கோபமோ ஒரு வெறுப்போ வரும்ல, அப்புறம் எப்படி தீவிரமா? அதுவும் சொல்றேன்னு அப்ப வந்து மாவட்ட செயலாளர் அன்பரசன் அந்த தம்பிக்கு சீட்டு கொடுக்குறோம்னு சொன்னோமே, அந்த தம்பி எதனா கோச்சிக்கு போகுது, நம்ம வேற எதனா அந்த தம்பிக்கு செய்யலான்னு சொல்லி விட்டுட்டாரு. அது வந்து அன்பரசன் வந்து மாவட்ட செயலாளர் அவர் என்கிட்ட குறிப்பிடுறாரு. 2006 ஆட்சி வருது. ஆட்சி வந்தோடனே அன்பரசன் வந்து கூப்பிட்டு உனக்கு என்னப்பா பொறுப்பு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனா எனக்கு தெரியாது, ஒரு காரோட ஒரு பதவி கொடுத்தா நல்லா இருக்கும். நான் சரி போன்னு சொன்னா மறுநாளே ஒருத்தர் வந்து பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சா அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க, ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லுங்க மாவட்ட செயலர் சொல்லி. நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எல்லாம் வேலையெல்லாம் நடக்குது. அந்த டைம்ல வந்து வீரபாண்டியார் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் தான் வேளாண்மைத்துறை அமைச்சர். காஞ்சிபுரம் திருவள்ளூர் 8 பேர், காஞ்சிபுரத்துலேருந்து 8 பேர், திருவள்ளூர்லேருந்து 8 பேர். என்ன பண்ணாருன்னா அவருக்கு வேண்டப்பட்டவங்கள காஞ்சிபுரத்துல 4 பேர் எடுக்கிறாரு, திருவள்ளூர்ல இருந்து 4 பேர் எடுக்கிறாரு, அவரு ஒரு 8 பேர் போட்டுறாரு. வேளாண்மை குழுவாக தேர்ந்தெடுக்கிறாரு 16 பேர்ல. அப்போ என்ன ஆகுது, வீரபாண்டியார் சொன்ன 8 பேர் ஆயிடுது. அன்பரசனம் கூட 4 பேர் இருக்கோம். சிவாஜி அண்ணா அப்ப வந்து மாவட்ட செயலாளர், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர், அவருக்கு 4 8. அப்ப என்ன பண்ணாரு, கூப்பிட்டுன்னா நீ லெட்டர் கொடுன்னு சொல்லி, நான் தலைவர் எடுத்துக்கிறேன், நீ துணைத் தலைவர் எடுத்துக்கோ, இது வந்து நான் சொல்லப்பா தளபதியார் சொன்னதுன்னாரு. அவர் லெட்டர் பேட்ல வாங்கி இதை எழுதி கையெழுத்து போட்டு எடுத்தும் போய் தலைவர்கிட்ட இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இருக்க தலைவர்கிட்ட கொடுத்த, யார் ராமகிருஷ்ணன் தான் அந்த தலைவர்னு கேட்குறாரு. ஆமாண்ணா. அதெல்லாம் ஓகே ஆகி அதை கொடுத்து நான் தலைவராகி கலைஞர்கிட்ட இட்டும் போகிறாங்க. இட்டும் போய் பின்னாடி நிற்கிற வரைக்கும் எனக்கு இந்த மேட்டர்லாம் தெரியாது. ஐயா அன்னைக்கு சொன்னீங்களே அந்த தம்பிக்கு ஒன்று கொடுக்கணுன்னு, இப்போ வந்து தலைவராகிட்டு. அப்போ தான் தலைவருடைய ஒரு தொண்டனுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த வாய்ப்பு வந்தால் அவனுக்கு செய்யணுன்றத முழுமையாக அறிஞ்ச. அதுலேருந்து இன்னும் அதிக பற்றுவதோட அவர் அப்பவே சொல்லியிருக்காரு, இடைத்தேர்தல் சீட் கொடுக்கலாமா அந்த தம்பி கொண்டு பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காரு முன்னாடி. அதை வந்து தளபதியாரை வந்து சரி பண்ணி என்னை தலைவராக்கி 2 மாவட்டத்துக்கு தலைவராகி தமிழ்நாட்டிலே 18 உழவு சந்தை கட்டமைச்சார். தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கல் தராசு தான் இருந்துச்சு, அது மின்னணு தராசா மாத்தினேன். அதுல இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, நடமாடும் வண்டி. எந்த வண்டி சொல்றீங்க? ஒரு வேனை வச்சு காய்கறி எல்லாம் வியாபாரம் பண்ணலான்னு வேளாண்மைத்துறை அமைச்சர்னால அவர்கிட்ட மனு கொடுக்குறோம். அவர் மனுவை வந்து ஏத்துக்கின்னு கலைஞர்கிட்ட எழுதுறாரு, அனுப்புறாரு. கலைஞர் வந்து அதை பார்த்துட்டு, அதுதான் ஒரு அரசியல்வாதி, ஒரு அனுபவம் மிக்கவர்ன்றது. அந்த லெட்டரை வந்து காட்டுறாங்க என்கிட்ட. நீங்கள் கொண்டு வந்த திட்டம் சிறப்பான திட்டம், இருந்தாலும் தலையில் சுமந்து கொண்டு கூடையில் வியாபாரம் செய்கின்ற தாய்மார்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் என்பதால் இந்த திட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கையெழுத்து போட்டு அந்த நோட்ல அவர் சைட்ல கையில அவர் கைப்பட எழுதி போட்டு கொடுக்குறார். எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான சிந்திப்பு, எளிய மக்களை பத்தி யோசிக்கிற தன்மை. அதாவது இப்ப நம்ம நினைக்கல,
அது இருந்தா இந்த தாய்மார்கள்லாம் டெய்லி வியாபாரம் பண்றவங்க எல்லாம் வாய்ப்பே அவங்களுக்கு வியாபாரமே கெட்டுடும். ஒரு 4 வண்டி வியாபாரம் பண்ணா 4 தெருவில் போச்சுன்னா எல்லாரும் வந்து வேன்ல தான் வாங்குவாங்க. அன்றாட வாழ்வாதாரம் கெட்டு போகணும்னு நினைச்சவர் தான் தலைவர். அந்த அந்த எண்ணம் வந்து அவர் தலைவருக்கு இருந்தது. ஒரு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு வேன்ல காய்கறி பட் அதனால ஏற்படுகின்ற பாதிப்பை சிந்திக்கிற அளவுக்கு ஒரு செயல்திறமிக்க தலைவர்னா நம்ம தலைவர் தான், சந்தேகம் இல்லை. இப்ப அன்னைக்கு அவர் விருப்பம் தாக்கல் பண்ணுவோம், நீங்களும் கொடுத்திருந்தீங்க இல்லையா? அது சொல்லுங்க. என்னுடைய அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து தலைவர் தான் பாக்குறாரு, கலைஞர் தான் பாக்குறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் காலத்துல நிறைய காலங்கள்லாம் இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்யும் தொகைன்னு ஒரு காலம் இருக்கும். உங்களால் செலவு செய்யக்கூடிய தொகை எவ்வளவு செலவு செய்ய முடியும் எலெக்ஷனுக்கு. நான் வந்து அதுல 3 லட்சம் ரூபாய் எழுதியிருந்தேன். தலைவர் வந்து அப்புறம் ஜெயில் அனுபவம் எல்லாம் உண்டா, இதற்கு முன்னாடி சிறைச்சாலை சென்ற அனுபவம் உண்டா, போராட்டங்கள் கலந்து கொண்டு அதெல்லாம் ஒரு காலம் வரும். நம்ம கட்சியில மட்டும்தான் அந்த ஒரு காலமே இருக்கும், வேற எந்த கட்சியில அந்த காலம் மக்களுக்காக போராடி இருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த இது 3 லட்சம் பார்த்தோம்னா தலைவர் என்ன பண்ணாரு, என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னாரு. 3 லட்சம் எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நானு என்ன சீட்டு வாங்கறதுக்கா அப்படின்னாரு சிரிச்சிங்கன்னு. 3 லட்சம்ன்றது ஏன்னா பெரிய ஒண்ணு இல்ல. நான் உடனடியாக சொன்னேன், இந்த 3 லட்சம் ரூபாய் கூட வந்து பெரிய தொகைங்க என்னை பொறுத்தவரையிலும். ஏன்னா நான் வந்து திராவிட நாடு ஆர்கே மூர்த்தி மகன் சொன்னேன், வேற எதுவுமே சொல்லல. திராவிட நாடு ஆர்கே மூர்த்தி மகன் நான் அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் வந்து அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்தார். சேர்ல வந்து அவர் எப்படி ராமகிருஷ்ணன் தம்பி சொன்னாரோ அதே மாதிரி இந்த கண்ணு அவர் தலைவரோட வெளியே வந்து ரொம்ப, அதாவது நான் சொன்ன இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எப்படி இந்த இயக்கம் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தவங்க கிருஷ்ணமூர்த்தி பையனானின்னு கேட்டார். எப்படி ஒரு தலைவர் வந்து எங்க அப்பாவை கிருஷ்ணமூர்த்தி பையனான்னு கேட்டுட்டு பக்கத்துல உட்காந்த பேராசிரியர்கிட்ட இந்த பக்கத்துல இருந்த துரைமுருகன் சொல்றாரு, யார் தெரியுமா அவங்க அப்பா, யார் தெரியுமா அவங்க அப்பான்னு சொல்லிட்டு அப்பா பத்தி சொல்றாரு. திராவிட நாடுல இருந்தாரு, நாடகம் நடிச்சாரு. அப்பா வந்து நீதிதேவன் மயக்கம் நாடகம் வந்து நடிச்சு அப்பா வந்து ஜெயில் போயிருந்தாரு. வேலூர் ஜெயில வந்து ஒரு வருஷம் ஜெயில இருந்தாரு. இவங்க எல்லாம் வெளியே வரும்போது, அப்பா எல்லாம் அந்த ஜெயில இருந்து வெளியே வரும்போது அண்ணா போய் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர்றாரு. இரணியன் அல்லது இணையற்ற வீரன் அந்த டிராமா பேரு. அந்த டிராமால இருக்கிற கதாநாயகர்கள் பேர் போட்டு திராவிட நாடுல மறுநாள் பத்திரிகையில எழுதுறாரு, இவங்க எல்லாம் விடுதலைன்ட்டு. என்ன எழுதுனா தெரியுமா, இரண்யன் விடுதலை, பிரகலாதன் விடுதலை. இவங்க பேரை சொல்லல, இவங்க நடிச்சவங்க பேர் அந்த கேரக்டர் சொல்லி இவங்க எல்லாம் விடுதலை, இவங்க எல்லாம் விடுதலைன்னு சொல்லிட்டு அது மாதிரி அண்ணாவால் பாராட்டப்பட்டார் இவங்க அப்பான்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்றாரு. எல்லாருக்கும் சொல்றாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்னா, எங்க அப்பாவுக்கும் கலைஞருக்கும் நேரடியான தொடர்பு பல ஆண்டுகளாக இல்லை. அதாவது அண்ணா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாளைக்கு அப்புறம் ஒரு 80-82 வரைக்கும் அப்பா வந்து கொஞ்சம் அப்படி கட்சியில ஈடுபாடுல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கட்சி வேண்டாம்னா சரி நமக்கு வந்து கொஞ்சம் புதிய தலைமுறையெல்லாம் வராங்களேன்றதுக்காக கொஞ்சம் பட்டும் படாம இருந்த காலகட்டத்துல அது அந்த நினைவூட்டலோடு சொல்லிட்டு, எப்படியா இருக்காரு உங்க அப்பா அப்படின்னு கேட்டாரு. அப்பா இறந்துட்டாரு. அப்போ நாங்க ஆளுங்கட்சி அதாவது அந்த சீட்டு கேட்க போகும்போது அப்பா இறந்துட்டாரு. மாதிரி அப்பா இறந்துட்டாருங்க, அப்பா இருந்த வரைக்கும் என்னை வந்து மாதிரி சீட்டு கேட்கறது கூட என்னை அனுமதிச்சது இல்லை. அப்பா இறந்ததுனாலதான் என்னோட நண்பர்கள் வற்புறுத்தனால நான் வந்து இந்த சீட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி அவங்க அப்பா இறந்துட்டாரா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்ன இது மாதிரி அப்பாவோட பாடி வந்து அப்ப ராமச்சந்திராவுக்கு வந்து டொனேட் பண்ணிருந்தோம். உடல் தானம். எங்க அப்பா 2004 இருந்தார். 2004 அந்த உடல் தானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றேன். உடனே அதுக்கும் தலைவர் சொல்றாரு, ஓ அவங்க நண்பர் கேடிஎஸ் மணி மாதிரியே பண்ணிட்டாரான். ஏன்னா முதல்ல உடல் தானம் பண்ணவர் கேடிஎஸ் மணி தான். இங்க நம்ம நகரமன்ற தலைவர் பாதாள சாக்கடை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோமே, அவர் இறந்த பிறகுதான் அவர் தான் முதல் உடல் தானம் அப்படிங்கிற அந்த இப்பதான் விழிப்புணர்வு உடல் தானம் சொல்றோம். இதை ஆரம்பிச்சது திமுக தான். சொல்றேன்னா இந்த கழகத்துல இருக்கிறவங்க தான் 1900 அவரு நம்ம கேடிஎஸ் அவர் இறந்துட்ட போது அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவருடைய அலுவலக செவருங்கள்லாம் எழுதி வச்சார், நான் இறந்த பிறகு என்னுடைய உடல் தகனம் செய்யப்படக்கூடாது, ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொடுப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளேன், தொடர்புக்கு எண்கள்லாம் எழுதி வச்சுட்டு அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய உடல் முதல் தானம் கொடுக்கப்பட்டது ராமச்சந்திராவுக்கு. அதை கலைஞர் நினைவு கூறாரு. ஓ அவங்க ஃப்ரெண்டு மாதிரியே பண்ணிட்டாரு. அதாவது எங்க அப்பாவும் கேடிஎஸ் மணிய நண்பர் நினைவு கூறாரு. எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த நினைவாற்றல் வந்து கலைஞர் அளவுக்கு நினைவாற்றல் வந்து வேற யாருக்குமே கிடையாதுன்றது. சும்மா வர்றதுக்கு முன்னாடி யாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மட்டும் இல்ல, இயல்பாவே தெரியுது அவருக்கு எல்லாருமே. தாமோன்வர்சன் தான் அப்போ வந்து அவர் தான் அவருக்கு எங்க அப்பா பத்தி எல்லாம் தெரியாது. நான் கட்சிக்காரன் தெரியும், வக்கீல் தெரியும், அவ்வளவுதான் அவரு தெரியுமே தவிர. அவர் வெளியே வந்த பிறகு இந்த நேர்காணல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியே வந்த உடனே சொல்றாரு, அப்பா அவங்க அப்பா பத்தி எல்லாம் சொல்லவே இல்லப்பா, நீ வெளியே வந்த பிறகு 5 நிமிஷம் பேசினாருப்பா தலைவர் உங்க அப்பா பத்தி, அவ்வளோ சொல்றாருப்பா உங்க அப்பா பத்தி. ஆனா எனக்கு வந்து உண்மையிலுமே உங்க அப்பா பத்தி எல்லாம் இவ்வளவு தெரியாதுப்பா, இவ்வளவு பெரிய கட்சிக்கார குடும்பமா நீ சொல்ற அளவுக்கு. இது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும்போது நீங்க கேட்டீங்க, தலைவர் வந்தாருன்னா ஒரு ஊர்லயும்
ஒரு ஏரியாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப சின்னகாஞ்சிபுரம் பக்கம் வராருன்னா அங்க ஒரு வட்ட செயலாளர் இருப்பார். உதாரணத்துக்கு வந்து மாணிக்கம்னு ஒரு நகர செயலாளர் எல்லாம் இந்த அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். மாணிக்கம் எங்கேயா காணோம் அப்படி அந்த அதாவது அவர் முதல்வரான பிறகும் சரி, தலைவர் அம்பாசிடர் கார்ல வரும்னா அதெல்லாம் நேரடியாக வந்து அந்த வாய்ப்புகள்லாம் சில இடங்கள்ல வந்து இப்படி வருவாரு. பெரிய காஞ்சிபுரம் பக்கம் வந்து அந்த பேர் விட்டு கூடயோ எங்கே அந்த மசாலா வடையை காணோம். மசாலா வடை சீனிவாசன் வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் இருந்தார், அவர் எங்கேயான்னு கேட்பார். அப்படி அந்த ஏரியா வரும்போது எங்க அவன் சூவை காணோம். அதாவது கட்சி இயக்கத்தை வந்து எப்படி தலைவர் வளர்த்தாருன்னு கேட்டா, ஒரு நகரத்து உள்ள வந்தாருன்னா அந்த நகரத்தோட முக்கிய பகுதியில அந்த வாகனம் பயணிக்கும் போதெல்லாம் தலைவர் வந்து கண்ணாடி இறக்கி விட்டுட்டு தான் போவார். அதான் அங்க முக்கியம். இப்ப இருக்கிற மாதிரி டர்ன்ற மேல ஏறுற கண்ணாடி கீழே இருக்கிற கண்ணாடி எல்லாம் இல்ல, லைட் ஆஃப் பண்ணி அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி எங்க ஜெயின்ஸ் மாமா கடையாண்ட பஸ் ஸ்டாண்ட்ல கிராஸ் பண்ணும்போது வண்டி நிறுத்தி அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து பழம் சால்வெல்லாம் வாங்கிக்கின்னு தான் வண்டி மூவ் ஆகும். அவருடைய மறைவுக்கு கூட இரங்கல் செய்தி கொடுத்தார். அண்ணாவினுடைய வழக்கப்பட்டன்னு போட்டு அவரை பத்தி எழுதி இரங்கல் செய்தியே கொடுத்தார். தலைவரோட அதாவது அவருடைய ஆளுமை, அவருடைய நினைவாற்றல், அவருடைய அந்த இது சொல்ற கட்சி இயக்கத்தை வந்து எப்படி தலைவர் வளர்த்தாருன்னு கேட்டா அது வந்து இமாலய அளவு சாதனை. அது ஒரு கட்சிக்காரனுக்கு எது தேவைன்னு கேட்டா தலைவர் வாயால தன்னுடைய பேர் சொல்றதுதான். அந்த ஏரியால போகும்போது இவர் கேட்கறாரு அவர் கேட்கறாரு போது அவங்க இல்லைன்னா கூட அடுத்தது சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொறுப்புல இருக்க சொல்லுவாங்களே தலைவர் எங்கப்பா, தலைவர் வரும்போது உன்னை காணும்பா, தலைவர் கேட்டாருப்பா அப்படின்னும் போது அந்த மகிழ்ச்சி அந்த உத்வேகமே அவனுக்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டரா இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போத்தி வந்து நானே கூட அதெல்லாம் வந்து கொஞ்சம் உணர்றது முடியலையே. ஏன்னா இப்போ வர அதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு, இதே முறையில இருக்கு. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இந்த ஈடுபாடு, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எப்படி இது ஒரு குடும்பமா இருந்தோமோ அது இல்லாம குடும்பம் அந்த பாண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த பாண்டிங் வந்து இப்போ ரொம்ப இல்லை. சார், இப்போ இவங்க 2 பேரும் கலைஞர்களை பத்தி நிறைய விஷயம் பேசினாங்க. உங்களோட மொபைல் ஸ்டிக்கர்ல கூட நான் பொதுவாக அந்த மாதிரி படங்கள் வைக்கிறது பாக்குறேன். மொபைல்ல கூட முக ஸ்டாலினோட ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கீங்க. அந்த பிறந்ததுலேருந்தே திமுக காரராக இருந்து அண்ணாவை பார்த்து கலைஞர் எல்லாம் பார்த்து வந்ததற்கு பிறகு இவரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ற ஒரு தன்மை இருக்குல்ல, அவர் பத்தி உங்களுடைய அனுபவங்கள் என்ன? தலைவர் வந்து எப்படி கட்சிக்கார தொண்டர்களை வந்து எப்படி மதிச்சு ஒரு அரவணைப்போட இருந்தாரோ அதே மாதிரி தளபதி அண்ணனும் கட்சிக்கார மறக்கிறது இல்லை. நல்லா அரவணைப்போட எல்லாரையும் கூப்பிட்டு பேசி சந்திச்சிருக்கீங்களா? எத்தனை வாடி, எவ்வளவு நிறைய வாடி சந்திச்சிருக்கீங்களா? நிறைய வாடி. கல்யாண ரிசப்ஷனுக்கு போறோம் நாங்க 2 பேரும். தோமுசா ரிசப்ஷன் அது. தளபதி வந்து கிளம்பிட்டாரு, கிளம்பி கார்ல வராரு. வண்டி உடனே வண்டி 2 பேரும் கூப்பிட்டு எங்க 2 பேரும் கூப்பிட்டு எப்படி நல்லா இருக்கீங்களா, எப்போ நீங்க என்ன விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணி போறாரு. என்ன அதாவது அதுதான் அந்த அதாவது இயக்க உணர்வு இருக்குங்களா, அதனால எங்களால மாற்ற முடியாது. இது உடம்புல வந்து திராவிட இயக்க ரத்தம். இந்த ரத்தத்தை வந்து எத்தனை விலை கொடுத்தாலும் எங்களை மாற்றவும் முடியாது, எங்களை எதுவுமே பண்ண முடியாது. நாங்க சாகர வரலும் திமுக தலைவர் யார கை காத்தவரோ அவர் தான் தலைவர். சாவர வரைக்கும் திமுக. ஆமா, நாங்க செத்த பிறகு எங்களுடைய பசங்களும் திமுக தான் இருப்பாங்க. எப்படி இருந்தது சார் ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல அவரே தோல்வி அடையும் போது? உண்மையாகவே இப்ப பாருங்க, அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும்போது கடைசியா அந்த டிஸ்கவர் வரும்போது உங்ககிட்ட நான் சொன்னேன்ல ரியல் ஓஜி நீங்க தான்ட்டு, அந்த உணர்வு அப்படியே வெளியே வருது. இந்த எலெக்ஷன்ல பெரிய ஷாக், ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பெரிய ஷாக் முக ஸ்டாலின் தோற்றது. அது ஒரு பெரிய ஷாக்காக இருந்த கூட இன்னொரு பெரிய ஷாக்கு ஆட்சி அமைப்பதற்காக உங்க கூட்டணி கட்சிகளை அந்த பக்கம் போய் ஆதரவு கொடுத்தது இருக்குல்ல. ரியல் ஓஜி ஊபிஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த உணர்வு? ரியல் ஓஜின்றதை விடங்கய்யா, இதுல எங்க நாங்க வந்து இவங்க எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா அப்படின்வாங்களே, அந்த ஹிடன் அஜெண்டாவோட தான் இவங்க கூட்டணியிலேயே வச்சுட்டு, ஏன்னா தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தவரையில் எந்த கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் தனிப்பட்ட முறையில் 234 தொகுதி இல்ல 20 தொகுதியில் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதின்னு சொல்லி வாங்குறாங்க பாருங்க, அந்த தொகுதியில கூட தனிப்பட்ட முறையில் அவங்களால வெற்றி பெறவே முடியாது. அப்போ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து முழு முதற் காரணமாக உழைப்பு மொத்தம் கொடுத்தவங்க நாங்க தான். இந்த காரணத்துல எங்களுடைய மூலமாக வெற்றி பெற்று விட்டு அவங்க ஏன் போறாங்கன்னா அந்த பதவி ஆசை அப்படிங்கிற அந்த பேராசையை உள்ள வச்சுட்டு போறவங்க யாருன்னா பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி குற்றம் சொல்றாங்களா பாருங்க. சில பேர் என்ன சொல்றான், இல்ல எங்களுக்கு வந்து இவரு நாங்க தளபதியை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஆசை இருந்திருக்குதுன்னா, ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கும், அந்த பதவி வச்சு அவங்களுடைய கட்சியை வளர்த்துக்கலாம். எதிர்காலத்தை பத்தி அவர்கள் இன்றைய தேதி வரை சிந்திக்கப்படவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி போனவர்கள் எல்லோருமே கூட
ஏதோ ஒரு பலனை அனுபவித்து போனார்களே தவிர, ஆனால் எதிர்காலத்தை பற்றிய திடமான சிந்தனையோ அல்லது தொலைநோக்கு பார்வையோ இல்லாம இந்த ஆட்சி எவ்வளவு நாள் இருக்குதுன்றது கூட தெரியாம எல்லாம் போய் அதுல இருக்காங்களே தவிர, உண்மையிலுமே அது வருத்தத்துக்குரிய செயல்தான். அதிலும் குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லணும்னு கேட்டா, பர்சனலா எனக்கு வந்து இந்த காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி வந்து எனக்கு எப்பவுமே வந்து கூட்டணியில பிடிக்காது. அதுக்கு மிக மிக முக்கியமான, நீங்க 2 பேரும் பேசும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. அது என்னங்க, நீங்க 2 பேரும் பேசும்போது எனக்கு அது புரிஞ்சிருச்சு. அதுல அந்த தயாளு அம்மா வந்து உடல் நலம் சரியில்லாத போது ஒண்ணு பண்ணாங்க தெரியுங்களா, கூட்டணி பேசுறாங்க கலைஞர் 2011 கூட்டணியில. அந்த மாதிரி பிறகும் கூட அது என்ன காரணங்களால அந்த காங்கிரஸ், அதாவது அறிவாலயத்துல கூட்டணி பேசுறாங்க, முதல் தளத்துல தயாளம்மா விசாரிக்கிறாங்க. அதுதான் ஆமா, கூட்டணி நடக்கும் அந்த 2G வழக்குக்காக அவங்கள விசாரிக்கிறது போயிட்டு இருந்தது. அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. 63 சீட்டு வாங்கினோம். 63 நாயன்மார்கள் வாங்கி பஞ்சபாண்டவர்கள் மாதிரி 5 பேர் ஜெயிச்சாங்க. அதுல வந்து 63 நாயன்மார்கள் மாதிரி சீட் வாங்கி பஞ்சபாண்டவர்கள் மாதிரி 5 பேர் ஜெயிச்சாங்க. எங்க ஊர்ல தான் சார் 63 நாயன்மார் ஊர்வலமே வரும். ஏகானந்தர் கோயில். அதே மாதிரி இப்போ இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் 2009 காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில 12 நாள்ல திமுக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செய்து இவர் மதுரகாரு ஜெயிக்க வச்சோம். ஜெயிக்க வச்சுட்டு 2014 காங்கிரஸ் மிக பெருமையா வளர்ந்துச்சு, நாங்க தனியா நிக்கிறோம் நின்று இதே காஞ்சிபுரத்துல 27,000 ஓட்டு, எங்க ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டுக்கு 27,000 தொகுதி வாங்கினார். அதே மாதிரி இந்த வாட்டி மேலூர் தொகுதியில அவங்க கட்சியிலேயே கடைசியா அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் விஸ்வநாதன் தான். அவர் முதல்ல வெற்றி பெற்றதும் அவர் தான். புளியாசுவி போட்டாரு, அருமையா எங்க கதையை முடிஞ்சுது, அவர் ஜெயிச்சாரு. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகி இன்னைக்கு திமுக காரங்க திட்டின்னு இருக்காரு. மேலூர் தொகுதியிலே நீ வெற்றி பெறுவதற்கு திமுக காரன் தான் காரணம். மனசாட்சி உள்ள ஆளா இருந்தா அவர் வந்து கழகத்தையோ கழகத்தினுடைய தொண்டர்களையோ முன்னாள் முதலமைச்சரையோ இன்றைய எதிர்கட்சி தலைவரையோ காட்டமா பேசக்கூடாது. மனசாட்சின்ற ஒரு ஆள். கூட்டணியில இருந்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா, அந்த கூட்டணி கட்சி எந்த கட்சி ஆகட்டும் அவனை கூப்பிடுங்க. உங்க வார்டு, ஒரு வார்டில் வந்து திமுகவுக்கு கட்டமைப்பு, அண்ணா திமுக இருக்கு, மற்ற இந்த போய் ஆதரவு கொடுத்து போயிருக்காங்கல்ல, ஒரு பயலுக்கும் அந்த மாதிரி ஒரு வார்டில் அமைப்பு இருக்கா கேளுங்க. காஞ்சிபுரம் 51 வார்டில் இவனுக்கு எவனுக்குமே அமைப்பே கிடையாது. ஒருத்தன் இருப்பான், காங்கிரஸ்னா ஒரு ஆள் இருப்பான், இல்லைனா 2 பேர் இருப்பான் வார்டில். இவனை தூக்கி பிடிச்சி இவனை பல்லக்கில் தூக்கி போய் இவனுக்கு பொறுப்பு வாங்கி கொடுத்தா எங்களை திரும்பி பார்த்து ஏதோ பேசுறான் காங்கிரஸ். அந்த மாநில 2019 யாருமே வந்து பிரதமர் வந்து ராகுல் சொல்லிட்டு அவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பேசல. எங்க தலைவர் தான் இந்தியாவில் முதல் முறை அவர் தான் எடுத்து வைக்கிறார், அறிவிச்சார். இன்னைக்கு நன்றின்றது என்னன்ற சரி சார், ஏன் இவ்வளவு நாள் இன்னும் ஒரு 2 வருஷம் நடப்பெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறதுன்னு பாருங்க. சார் இப்போ நான் என்ன சொல்றேன், இவ்வளோ பேசுறானே அவனுக்கு சமுதாயம் எங்க சமுதாயம் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறான். அதை பேச வச்சது, அதை செயல்முறைப்படுத்துறது எல்லாமே திமுக தான். அப்படி இருக்கும்போது நீ வெறும் மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு போயிருக்க, அவன் சமுதாயத்தை பற்றி நினைச்சானா? பதவி மட்டும்தான், பதவி சுகம் அனுபவிக்கிறதுக்கு போயிருக்காங்க. சமுதாயத்தை பற்றி நினைக்கல அவனுங்க. இதுல இருந்தே தெரியுது இல்ல இவனுடைய கூட்டணி தர்மம் என்ன. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இப்ப நடக்கிற தாவேக அரசு பிஜேபியுடைய கையால், பிஜேபியுடைய பினாமி அரசு குலக்கல்வியை வந்து மறைமுகமா எடுத்துன்னு வராங்க. நவோதயா பள்ளி திட்டத்தை அதிமுக எதிர்த்தது, திமுக எதிர்த்தது. அதுக்கு ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எத்தனை வரப்படல, நவோதயா பள்ளியை எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதே மாதிரி வடநாட்டானெல்லாம் வந்து கண்ட்ராக்டராகவோ ஓட்டுநராகவோ பஸ்ஸில் வந்து வேலை வாய்ப்பு வழங்கியிருக்காங்க, ஒப்பந்த அடிப்படை. இதெல்லாம் வந்து பிஜேபியுடைய வேலை. உலக வரலாற்றிலே நீ முழுமையாக எதிர்க்கின்ற பிஜேபியுடைய கட்சிக்கு ஆதரவு கொடுக்குற காங்கிரஸ்,
இது வந்து பிஜேபிக்கு டைரக்டா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றது காங்கிரஸ். நாங்க குற்றச்சாட்டே வைக்கிறோம். பிஜேபி பேர்ல நடைபெறுகின்ற தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்கின்ற காங்கிரஸ் கிட்டத்தட்ட பிஜேபிக்கே கொடுக்குது. அப்புறம் இவங்க எங்க பிஜேபி பத்தி எதுக்குறாங்க? நாங்க பிஜேபிக்கு போயிடுவோமா? பிஜேபி சார், எங்க வீடு எங்க சொந்தக்காரன், என் வீட்டுக்கு யார் வரணும்னு முடிவு பண்றது எங்க அப்பா முடிவு பண்ணோம். உன் வார்த்தையில சொல்றேன், எங்க அப்பான்னு கேட்டியே, அந்த அப்பா தான் முடிவு பண்ணோம் நீ வீட்டுக்கு வரலாமா வரக்கூடாதான்னு. என் வீட்டுக்கு வர்றது, ஐயோ அவர் வீட்டுக்கு இவர் போயிடுவாருன்னு சொல்றதுக்கு நீ ஆளே கிடையாது. நீ ஏன் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற ஆளு? சார் எதிர்கட்சி தலைவரை வீடு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க சார். நாங்க பண்ண ஒரே தப்பு, கைது பண்றவங்கள அன்னைக்கே கைது பண்ணியிருந்தோம்னா. எப்படி சார் இருந்தது உங்களுக்கு அப்பாவை காணவர்கள் தேடும் போது? அவ்வளவுதான், அவனுடைய நேரம் அது சொல்றான். ஆனா அவனுக்கு உண்டு, வாயில நல்லா வருது, அது சொல்ல வேணான்னு நிறுத்திக்கிறேன். கல்லூரி தேர்தல் நடந்தா எங்கெல்லாம் வர சொல்லுவாங்க, எல்லாரும் அங்க போயிடுவோம், கட்சி வெளியே இருப்போம். ஏன்னா பிரச்சனை கண்டிப்பா நடக்கும். ஓகே. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம காரன் ஒரு காலத்துல போலீஸ்ல போனான்னா எகிருவான் மரியாதை. இதே மசாலோட சொல்றேனே, போலீஸ் என்ன மாதிரி என்னடா பையா, என்னடா இப்ப எந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இப்படிதான் பேசுவான். உடனே என்ன சொல்லுவேன், பின்னாடி நிக்கிறான்னு பாருங்க, இப்ப மேல ஏதோ வந்து அடிதடியில் கேஸ் சொல்றாங்க. எல்லாம் கட்சிக்கார பசங்க எல்லாம் வந்து சரி நேர பசங்க, இதுங்க எல்லாம் வந்து சரி நெஞ்சாதான் ஸ்டோர். இதுங்களுக்கு எதுக்கு ஜபையா ஏடா இவரே திரும்பி நம்ம ஜபையா இதுக்கு போய் கேஸ் எல்லாம் போட போறேன் போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். எப்படி இவரே போய் இவரே ஜட்ஜ்மெண்ட் முதல்ல ரிசர்வ் பண்ணிட்டு இவரே டெலிவரும் பண்ணிடுவாரு. நாடகம் நடிச்சாரு அப்பா வந்து நீதிதேவன் மயக்கம் நாடகம் வந்து நடிச்சு அப்பா வந்து ஜெயில் போயிருந்தாரு. வேலூர் ஜெயில வந்து ஒரு வருஷம் ஜெயில இருந்தாரு. இவங்க எல்லாம் வெளியே வரும்போது, அப்பா எல்லாம் அந்த ஜெயில இருந்து வெளியே வரும்போது அண்ணா போய் அவங்க எல்லாம் கூப்பிட்டு வர்றாரு. திராவிட நாடுல மறுநாள் பத்திரிகையில எழுதுறாரு இவங்க எல்லாம் விடுதலைன்ட்டு. என்ன எதுனா தெரியுமா, அதாவது கட்சி இயக்கத்தை வந்து எப்படி தலைவர் வளர்த்தாருன்னு கேட்டா, ஒரு நகரத்து உள்ள வந்தாருன்னா அந்த நகரத்தோட முக்கிய பகுதியில அந்த வாகனம் பயணிக்கும் போதெல்லாம் தலைவர் வந்து கண்ணாடி இறக்கி விட்டு தான் போவார். அதான் அங்க முக்கியம். இப்ப இருக்கிற மாதிரி டர்ன்ற மேல ஏறுற கண்ணாடி, கீழே இருக்கிற கண்ணாடி எல்லாம் இல்ல. நான் எல்லாம் சொல்றேன், ஒரு மந்திரி அப்படின்னா அவர் வந்து அந்த ஊருக்கு வந்து அவர் தான் அரசர். அவரு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து குறுநில மன்னர்கள். நம்ம தொண்டர்கள்லாம் வந்து எப்பொழுதும் போல இவர்கள் பிரஜைகள். அதாவது யாரு கட்சிக்காரனை கூட இவங்க பிரஜைகளா நடத்தினான தவிர அவங்க எல்லாம் மேல உட்காந்துருந்தாங்க. ஏதோ ஒரு படி மேல இருந்து நாங்கெல்லாம் வந்து அங்க இருந்து குச்சவங்க அப்படிங்கிற அளவுல. அதுதான் அந்த தோல்விக்கான மிக முக்கியமான காரணம். அந்த அரவணைப்பு இல்லை. நம்ம போஸ்ட கிழிச்சிட்டானுங்க, போய் கிட்ட பார்த்தா அவனுக்கு போஸ்ட் பக்கத்துல இருந்துச்சு, அதை நான் கிழிச்சிட்டேன். எல்லாத்தையும் கிழிச்சிட்டேன். கிழிச்ச உடனே சண்டை ஆன உடனே நாங்க வந்து 3 பேரு, அவனுங்க 100 பேர் ஆயிட்டாங்க. வேற வழி இல்ல, வண்டியில இருந்தது. கருணாநிதின்னு சொன்னா அடி கலைஞர் தான் சொல்லணும். கலைஞர் தான் சொல்லணும். இப்போ ஒரு சட்டசபையில சொல்லிட்டாரு, சொல்லி அதுதான் சிஎம்ஐ மன்னிப்பு கேட்டிருந்தாரு. தெரியுமா உணர்வு, எங்க ஊர் எம்எல்ஏ. ஆமா, உங்க எங்க ஊர் எம்எல்ஏங்க. சார் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், இப்ப இருக்க முதலமைச்சருக்கு அவர் வந்து கொடுத்திருக்க மந்திரிகளுடைய லிஸ்ட்ல யார் யாரு பேரு, எந்தெந்த தொகுதியிலிருந்து கொடுத்துருக்கா, எந்த போர்ட்போலியோ கொடுத்துருக்கோன்னு சொல்லுங்களா. என் கழக அன்பு உடன்பிறப்புகளேன்னு சொன்ன உடனே அப்படியே பயங்கி கை தட்டிட்டு அப்படியே மீதி பேச்ச நம்ம முரசொல்ல படிச்சுக்கலாம்னு வந்துடும். அது கேட்டாலே போதும் அந்த வார்த்தை. அப்படியே உற்சாக டானிக் அப்படியே பாருங்க. எனக்கு கட்சியில இருக்கிறதே பெருமையா இருக்குன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ட்ரெண்ட்ல இவங்க எல்லாம் கொத்தடிமைகள் பா அப்படின்றான். சுயமரியாதைக்காரங்க. நீங்க சுயமரியாதை இருக்குதா உங்ககிட்ட? இயக்க உணர்வு இருக்குங்களா, அதனால எங்களால மாற்ற முடியாது. இது உடம்புல வந்து திராவிட இயக்க ரத்தம். இந்த ரத்தத்தை வந்து எத்தனை விலை கொடுத்தாலும் எங்களை மாற்றவும் முடியாது, எங்களை எதுவுமே பண்ண முடியாது. நாங்க சாகர வரலும் திமுக.